விழுப்புரத்தில் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கலைஞர் அறிவாலயத்தில் திமுக தெற்கு மாவட்ட சார்பில் மாவட்ட செயலாளர், கள்ளக்குறிச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம சிகாமணி தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்னியூர் சிவா விழுப்புரம் மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர். அவர் கழகத்தில் விவசாய பொறுப்பில் இன்று விக்கிரவாண்டி வேட்பாளராக கழக தலைவர் தளபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டார். அவர்தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவரை 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேசினார். முன்னதாக பேசிய கள்ளக்குறிச்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளருமான டாக்டர் பொன் கௌதம சிகாமணி பேசுகையில், விழுப்புரம் தலைவர் ஸ்டாலினின் கோட்டை என்பதை நிரூபிக்க வேண்டும். அதற்காக திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என கூறினார். மேலும் எதிர்க்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் திமுகவை சேர்ந்த பல நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் ஆர். வசந்தகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். அவரும் இந்த கழகத்தை நம்முடைய அமைச்சரும் மண்டல செயலாளராக இருந்தபோது ராதாமணி அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளராக இருந்தேன். அதேபோல் நடத்துகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கடந்த 25 ஆண்டுகளாக எத்தனையோ நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் நடத்தியிருக்கிறார்களுக்கும் அனைத்து வேலையிலே இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அதையெல்லாம் மிக சீரும் சிறப்புமாக நடத்தி காட்டிய கழக தோழர்கள் அனைத்து உங்கள் பொறுப்பாளர்களை தொட்டு என்னுடைய